ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக 1ஆம் தேதி நாம் தியானித்த அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களிடத்தில் அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆவியில் ஏவப்படுகிறவன் அந்த செய்தியை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 7:12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் தனக்காக தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து அவர்களை சுகமாய் வாசம் பண்ணி சந்தோஷமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் போது அவர்கள் கையில் என்ன இல்லை? ஒன்றும் கிடையாது, ஒரு அடி நிலம் கிடையாது. அதனால் ஆண்டவர்களுக்கு ஒரு தேசத்தையே சுதந்திரமாக கொடுத்தார். ரல்லிலேயே சொல்லுவோமா? சத்தமாக ரல்லிலேயே சொல்லுவோமா? இன்றைக்கு அநேகர் கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை என்ன செய்கிறதில்லை என்றால் நினைப்பதில்லை. கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை மறந்து கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற நிலைமை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தேவன் கொடுத்த நன்மைகளை நினைப்பதை விட இல்லாத ஒரு சில குறைவுகளை தான் பெரிதுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். மரத்தை அந்த நடுவில், தோட்டத்தின் விருட்சத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை மாத்திரம் புசியாதிருப்பாயானார். ஆனால் அந்த கனியை தான் பறித்து புசிச்சு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் எகிப்திலிருந்து வந்த அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இந்த தேசத்தில் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ எனக்காக மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேசத்தில் ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் தேசத்தில் அவர்கள் இருந்த சுகபோகமான வாழ்க்கை, அவர்கள் தேவனை மறந்து போனார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். இப்படி அவர்கள் பல விதங்களிலே தேவனை விட்டு விலகி போனபடினாலே அவர்களை தேவன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி அவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கதறி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களை மறுபடியும் இரக்கம் செய்து நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை சுகமாய் குடியிருக்க பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை விட்டுவிட்டு வழி விலகி போனதை நாம் பார்க்கிறோம். அவர் வழி விலகி போனபடினாலே தேவன் அவர்களை மறுபடியும் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்து பெலிஸ்தீர்களினால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அவர்கள் மறுபடியும் தேவனை நினைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பி, சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொன்ன 2 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்கிறவராக எபினேசராக இருக்க வேண்டும் என்றால் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், அங்கே சாமுவேல் சொன்ன காரியம். 3ஆம் வசனம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தை திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். முதலாவது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு நேராக திரும்பி அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து அகற்ற வேண்டும். அந்நிய தேவர்களையும், எல்லாம் சொல்லுங்களேன், என்னது? அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தை எங்கேருந்து அகற்றணுமா? இருதயத்திலிருந்து அகற்றணும். யாரை பார்த்து சொல்கிறாரு?
யாரை பார்த்து சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி? சபையை பார்த்து, நம்மை பார்த்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டுட்டோம். ஆனால் இருதயத்துக்குள்ள இன்னும் மறைந்திருக்கிற சில அஸ்தரோத்துகள், இன்னும் மறைந்திருக்கிற சில தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்ம இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய எப்பவும் ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த உதவியை பெறுவதற்கு நீங்களும் நானும் தேவனுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து இடம் பிடிச்சிருந்தா அதை நம்ம இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரம் வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமலையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் சகலவித புறங்கூறுதல் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? ஒழித்துவிட்டு. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து போட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒழித்து விட்டு அப்படின்னு சொன்னால் ஒழித்து வைக்கிறதுக்கு சொல்லலை, இருதயத்திலிருந்து அகற்றி போட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் கானானை சுதந்திரிக்க தொடங்கின போது எரிகோவை அவர்கள் விலப்பண்ணி ஆண்டவர் அவளுக்கு சுதந்திரமாய் கொடுத்த போது அந்த எரிகோவிலே இருக்கிற தீட்டானவைகளை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தீட்டுப்பட்ட அந்த இடத்தில் உள்ள பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட வஸ்திரத்தின் மேல் ஆசைப்பட்டு அதை எடுத்து தன் வீட்டின் நடுவிலே கொண்டு போய் ஒளித்து வைத்து கொண்டவர் ஆகான். இந்த ஆகான் வீட்டின் நடுவிலே கொண்டு போய் ஆண்டவர் எதை தீட்டுப்படுத்தும் சொன்னாரோ அதை கொண்டு போய் வீட்டு நடுவில் வைக்கிறான். வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்க முடியாத அளவுக்கு தேவன் பிரசன்னத்தை தீட்டுப்படுத்துகிற எதுவும் நம்ம வீட்டு நடுவில் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? ஒழிக்க வேண்டியதை யார் ஒழிக்கணும்? நம்ம தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டியதை யார் தான் அகற்றணும்? நாம தான் அகற்றணும். ஆண்டவர்கிட்ட எடுத்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சிலர் ஏசப்பட்ட சொல்கிறது, கோபத்தை என்கிட்ட இருந்து என்ன செய்யுங்க, அவர் எடுத்து போட முடியல, நீ தான் எடுத்து போடணும். அல்லேலூயா. அவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். நம்முடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் வசனம் சொல்வது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறது யார் வேலை? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோமா? முதலாவது, நம்ம இருதயத்தில் இருந்த அஸ்தரோத்துகள், கர்த்தர் பிரியப்படாத பாவ செயல்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கேட்குறதெல்லாம் உன் பலிகள் அல்ல, உன் கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் அவசியம். ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத விடணும்னு சொல்கிறாரு. இன்னும் உனக்கு அந்த கோப குணத்தை விட முடியலை, இன்னும் பொறாமையை விட முடியலை, இன்னும் எரிச்சலை விட முடியலை, இன்னும் பகை உணர்வை விட முடியலை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்க வழக்கங்களை விட முடியலை. ஒழிக்கப்பட வேண்டியவைகளை நாம் விட்டு அகன்று வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் விரும்பாத அருவருப்பான அசுத்தங்களை அகற்றி போடணும். நல்லையா சொல்லுவோமா? தினந்தோறும் உங்கள்கிட்ட ஒரு இருதயம் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பை இருதயத்துக்குள்ள வரவே
நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். ஏசாயா 59:2 சொல்லுது பார்த்தீங்களா? 59:2 ஏசாயா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களோ அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அக்கிரமங்கள், பாவங்கள் அது தடுக்கிற ஒன்றாக இருக்கும். அந்த பாவங்கள், அக்கிரமங்களை நம்மளை விட்டு அகட்டி போடதான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆமென். அந்த ரத்தத்தினால் தினமும் கழுவப்படணும். ஆமென். வசனம் சொல்வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால், எல்லாவற்றையும் மன்னிக்க, எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்களை நாம் அறிக்கையிட்டு அவரால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு நம்மோடு இருந்தால் போதும். அப்படியே பரிசுத்தமாக்குகிற அந்த இரத்தத்துக்குள்ள, அதனால தான் இந்த இரத்தத்துக்கு விலையே கிடையாது. விலையேற பெற்ற திரு ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் வலதுகையை உயர்த்தி, உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே நான் வருகிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்த குலைச்சலாக்குற அசுத்தங்கள் என் இருதயத்தை விட்டு முழுவதும் அகற்றப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உம்மோடு தொடர்புள்ள பிள்ளையாய் மாற்றி விடட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரெண்டாவது என்னன்னா, அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். ரலிலேயே சொல்லுவோமா? நம்ம ஆராதனைலாம் யாருக்கு செய்யணும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம வாசிக்கிறோமா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலில் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். ரலிலேயே சொல்லுவோமா? சுத்தமாக ரலிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் ஒருவருக்கு தான். ஆமென் சொல்லுவோமா? வேற எல்லாத்தையும் பின்னாடி தூக்கி போட்டுறணும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் வந்து பாருங்கள், பிரதான கட்டளையே என்ன சொன்னார்? நம்ம 10 கற்பனையில் முதல் கற்பனை என்னது? வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனையும் அதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2ஆம் கற்பனை பாருங்கள், தேவனுடைய சாயலிலோ தேவனுடைய ரூபத்திலோ யாதொரு விக்கிரகங்களை உண்டாக்காதிருப்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு கொடுக்குற ஆராதனையை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவருக்கு கொடுக்குற ஆராதனையை விரும்புகிற மாதிரி அவருக்கு செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம இஷ்டத்துக்கு அவரை ஆராதிக்க முடியாது. அவர் விரும்புகிறபடி நம்ம அர்ப்பணித்து அவருக்கு ஆராதனை செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். 12:1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு செய்கிற ஆராதனை என்ன? எங்கே போனாலும் உங்கள் சரீரம் அவரை துதிக்கக்கூடியதாக இருக்கணும். அவருக்கு பிரியமானதை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் கண்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எசேக்கியா பிரான்சிஸ் பாடுறது போல, நீர் வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரான. உங்கள் கண்ணில் அவர் பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் வாய் மூலமாக அவர் பேசணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் போகிற இடத்துல அவர் உங்கள் வாயிலிருந்து பேசினா என்ன நடக்கும்?
சொல்லுங்க, என்ன நடக்கும்? அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆமென். இங்க இருக்கிற ரொனால்டோ கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எங்க போனாலும் அந்த வாய் கர்த்தருடைய வாயாய் மாறணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்குறார். எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் போகிற இடத்துலலாம் அவரை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை உடையவர்களாய் மாறணும். கர்த்தருக்கு செய்கிற ஆராதனைன்றது அதுதான். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆராதனைன்றது வெறுமனையாக ஒரு 2 பாட்டு பாடி பைபிள் வாய்ச்சி ஜெபம் பண்ணி எஞ்சி போகிறது மட்டும் அல்ல. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஆராதனையாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே போனாலும் உங்கள் பேச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். எங்கே போனாலும் நீங்கள் செய்கிற செயல்கள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதிலே கர்த்தர் மகிமைப்படத்தக்கதான காரியங்கள் நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை 2 காரியத்தை செஞ்சாங்க. பெலிஸ்தியர்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நமக்கு நேரம் ஆயிட்டு இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட இந்த 2 காரியத்தை நம்ம உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போகிறோம். முதலாவது என்ன? சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் தான் பேசுகிறாரு. தேவன் நம்ம இருதயத்தில் இருந்து கிரியை செய்ய தடையாக இருக்கிற பாவங்கள், அஸ்தரோத்துகள் அகற்றப்பட வேண்டும். 2வது, அவர் ஒருவருக்கே அதை வேற எதுக்கும் கொடுக்க நம்ம சரீரம் அவருக்கு மகிமையாக வாழணும். ஆமென்.